லெட்ஸ் மேக் அ குவிக் ஸ்நாக். இதுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் வரைக்கும் ஊற தால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த உளுந்தை வந்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். கிக்கி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு கிச்சனுக்கு வந்திருக்கான். ஸோ அவனுக்கு வந்து குட்டி வேலையெல்லாம் கொடுத்துருக்கேன். சிம் ஃப்ளேமில் அரிசி மாவு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட 2 ஸ்பூன் வரைக்கும் உளுந்து பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு, மிளகு, ஜீரகம் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. உப்பு, பெருங்காயம், அப்புறம் இந்த நம்ம ஊற வச்சுருக்கிற சன்னா தால், அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா கொதிக்கிற எண்ணெயை வந்து ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிரம்பிள்ஸ் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மாவு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போது இந்த தட்டை மாவு வந்து நல்லா தட்டிட்டு கீழே வந்து நீங்கள் க்ரீசிங் ஆயிலில் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஏதாவது வாழை இலையோ இல்லைனா பிளாஸ்டிக் ஷீட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதில் கூட நம்ம வந்து தட்டிக்கலாம். இப்போது நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் யம்மியான தட்டை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பூண்டு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஈவினிங் காஃபி டீ கூட சாப்பிட்லாம்.